So hi, if you're following me from so long, it's like you would have known in the COVID time I was doing a series called as Inside Out. And adila vanda I reach out to few people whom I think it's like they add impact in people's life, positivity spread பண்றாங்க அந்த மாதிரி இருக்க ஆட்கள் கிட்ட I reach out and I ask their story and then I share it in my Instagram account. அதுக்கு ஐ ஹேட் அ ஜென்யான் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஸோ யூஸ்வலாக ஃப்ரைடே ஆச்சுன்னா தே கீப் ஆஸ்கிங் ஏன் இன்னும் அந்த ஸ்டோரி வரல அப்படின்ற மாதிரி பீப்புள் யூஸ் டு ஆஸ்க் மீ. பட் அப்படியே ஒரு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு இட்ஸ் லைக் ஐ சமவ் லாஸ்ட் இட். ஐ டிட் நாட் ஹாவ் டைம் டு கோ ஹெட் அண்ட் தென் அதை அப்படியே திரும்ப பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைமே கிடைக்கல. பட் இந்த பேக் ஆஃப் மை மைண்ட் இட் வாஸ் ரன்னிங். ஏதாவது பண்ணி மறுபடியும் ஏதாவது பண்ணலாமா, அது ரிலேட்டடாகவே ஏதாவது மறுபடியும் கொண்டு வரலாமா அப்படின்ட்டு. தென் ஐ தாட் ஓகே, ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக போட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு கிளிக்கில் அப்படியே தே ஜஸ்ட் ஸ்வைப் இட் அண்ட் தே கோ. ஸோ ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஐ வாண்ட் டு ஆட் மீனிங் அண்ட் இம்பேக்ட் டு இட் அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் இட் ரீச்சஸ் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அதுக்காக தான் இட்ஸ் லைக் ஹியர் வி ஆர் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ பாட்காஸ்ட் அண்ட் ஐ கால் இட் #Inside Out with Divya. And as a first guest, I have Maverick Prem Anna. So I have been following you for so long. எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் ஒரு 3 to 4 years மினிமம் ஐ ரேண்டம்லி சர்ஃப்ட் த்ரூ இன்ஸ்டாகிராம் அண்ட் இந்த அப்போ உங்களோடது பார்த்துட்டு ஐ வாஸ் திங்கிங் எப்படி ஒரு மனுஷன் வந்து தினமும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட ஒருத்தனால என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஐ காட் அமேஸ்ட். அண்ட் அப்படி தான் நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் சின்ஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் அண்ட் யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் கெஸ்ட், ஸோ திஸ் இஸ் ரியலி ரியலி ஸ்பெஷல் டு மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் அக்செப்டிங் த இன்வைட். யா, ஸோ எனக்கு ஒரு குட்டி டவுட் இருந்துச்சு. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தட் Maverick Prem is your Instagram handle name. So அந்த Maverick அப்படின்னா இட்ஸ் லைக் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தட் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஸோ வண்டர்ஃபுல் கொஸ்டின். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட்டில் தான் ஆரம்பிக்கும். அது என்ன Maverick Prem அப்படிங்கிற கேள்வி. ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒரு 5 லைன். ஓகே. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கைதீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கிங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு மாசை தீயில் நான் வேகிறேன், ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை சிந்தேன் மழை என்னாவி நீயே தேவி. லைஃப் இஸ் டு பி செலிப்ரேட்டட். ஓகே, தட் இஸ் ஸோ ஸ்வீட். ஸோ வந்து நான் நல்லா பாடுறேன்னு எனக்கு தெரியாது, பட் ஐ என்ஜாய் சிங்கிங். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடுறதுக்கு. தட் இஸ் மீ. என்ன பண்ணாலும் எங்கே இருந்தாலும் பிடிச்சி சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணணுங்கிறதான் ஆன்லைன். ஓகே, ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் பொழுது ஆசையாக நம்ம யூசர் நேம் போடுவோம்ல, பிரேம் ஆனந்த் என்னோட ஃபுல் பேர் போடும்போது யூசர் நேம் டேக்கன் வந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ வேறு என்ன பண்ணலான்னு நினச்சி பார்க்கும்போது என்னென்னமோ போட்டு பார்த்தோம், அது சம்மந்தம் இல்லாமல் கொடுப்போம்ல, அப்போல்லாம் வந்து ஐடியா கொடுத்துச்சு, இது வைங்க அது வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது வந்து நான் என்ன ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கும்ல. அப்போ எனக்கு வந்து ஐ வாண்டட் டு பி அ மேவரிக். ஓகே. மேவரிக் அப்படின்னா யார் அப்படின்னா, த ஒன் ஹூ திங்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. ஓகே, சத்தியமாக சொல்கிறேன், இந்த பாட்காஸ்ட்க்கு முன்னாடி தான் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்களா? அது வரைக்கும் எனக்கு தெரியாது. எதையும் சாராமல் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் மேவரிக். ஓகே. இப்பயும் நான் அது இல்லை, ஆக ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ நம்ம கூடயே வர்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னா அப்பா அம்மா வச்ச பேர் கூடயே வரும். லிட்ரலி நான் அதை யோசிக்காமல் அக்செப்ட் பண்ண விஷயம். லைஃப்பில் வந்து எதையோ கேள்வி பண்ணுவோம், பேரை மட்டும் கேள்வி பண்ணியிருக்க மாட்டோம். கொடுத்துருப்பாங்க, நம்ம கூடயே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து பேரை ஏன் மாற்றி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேம் மேவரிக்னு வச்சு பிரேம்னு வச்சு அப்படி தான் ஃபார்ம் ஆனது. ஓகே. ஒரு ரேண்டம் ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பேராக வச்சது, கிரியேட்டிங் நேமும் அப்புறம் மாறிடுச்சு. ஒரு புக் எழுதப்போ அதே நேம் வச்சு பயன்படுத்தினேன். ஓகே. வெரி ஃபன்னி, people know you as what you are on your social media handle. True, they believe it. Yeah. So alter ego னு சொல்லலாம். அப்படி தான் Maverick Prem வந்தது. Okay, okay. So yeah, funny thing, but it stayed along. Okay, okay. So since you have told this, அதாவது நிறைய பேர் வந்து வாட் எவர் வி ஷோ இட் ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர் எனி பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கிறது பீப்புள் டென் டு பிலீவ் இட். ஆமாம். ஓகே. ஸோ நீங்கள் நிறைய விஷயம் பாசிட்டிவாக ஷேர் பண்ணுறீங்க. பீட்
ஒரு 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 சின்ன ஒரு பறவை பறக்கிறத பார்த்தா கூட யூ ரைட் ஒரு 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 அ லாங் போயம் அபவுட் இட். ஓகே, ஸோ நிறைய பேர் அதை பார்த்துட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் நீங்கள் அதை எடுத்து அதை நோட்டீஸ் பண்ணி ஒரு ரைட்டிங் அபவுட் இட். அண்ட் ஐ நோ இட்ஸ் லைக் ஒரு ஜாகிங் நான் உங்களோட அந்த ஜாகிங் சீரியஸ் இட்ஸ் லைக் ஐம் ஃபாலோயிங் ஃபார் சோ லாங். ஸோ மார்னிங் வந்து மழை பெய்யுது இடி, நான் அப்படி தான் நினைப்பேன். இந்த ஆட்லலாம் காட்டுவாங்கல்ல மழை இடி மின்னல் எதையும் அவர் பார்க்க மாட்டார். ஹி ஜஸ்ட் ஜாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ when did you start noticing all this? ஏன்னா உங்களுக்கும் லைஃப் வந்து ரொம்ப பிஸியாக ஓடிட்டே இருந்திருப்பீங்க. அட் ஒன் பாயிண்ட் ஏதாவது ஒரு விஷயம் யூடாவ் ஒரு லைஃப் லெசனாக இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் வுட் ஹவ் சேஞ்ச்ட் யூ. அதுக்கப்புறமேட்டு தான் வுட் ஹவ் ஸ்லோ டவுன். இல்லைப்பா நம்ம ஓடிட்டே இருக்கோம் அண்ட் ஐ எம் நாட் செட்டில் ரைட்னா, நான் இதெல்லாம் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ வாட் வாஸ் தட் பாயிண்ட்? ஸோ யூஸ்வலாக வந்து ரொம்ப சிம்பிள் ஃபன்னி திங்ஸ் தான் வந்து டீப்பாக ஒரு ஜேர்னியை கொண்டு போகும் இல்லையா? ஸோ when I was working in Studio Way, okay, Amar Ramesh was the founder. Okay. I was working with him. Okay. So he was my neighbor. Okay. So அப்போது கோயம்புத்தூர், சென்னை. ஓகே. ஐ மீன் நைட் ஓல். Okay. சரியா? நைட் ஒரு 2-3 மணிக்கு படுப்பேன். ஐ ரைட் இந்த நைட்ஸ் அந்த மாதிரி Okay. இருக்கும். நான் படுக்கும்போது அமர் வேக்ஸ் அப். ஓகே. அதான் ஹி ஸ்டார்ட்ஸ் ஃபார் த மார்னிங் ரன் மாதிரி போவார். ஓகே. நிறைய டைம் வந்து அந்த யூ ஹேவ் திஸ் ஹோல் இந்த டோரில் அப்படி பார்க்கும்போது அமர் வில் பி ஸ்டார்டிங் த டே. நான் அப்போ தான் You தூங்குவேன். will be ending the day. ஆமாம். Okay. ஸோ ஒரு நாள் நம்ம ஏன் மார்னிங் நம்ம முழிச்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. Okay. ஸோ மார்னிங் ஒரு நாள் வேக்கப் பண்ணி ரன் ஒன்று போகலான்னு ட்ரை பண்ணேன். Okay. ஐ எம் நாட் அ ரன்னிங் பர்சன் அட் ஆல். ரன் பண்ணணும்னு இன்டென்ஷனோ வாக்கிங்கோ எல்லாம் ஒன்றுமே கிடையாது. தட் மார்னிங் when I started having a walk, நல்லா இருந்துச்சு. ஒரு வாக் போயிட்டு இருந்தேன். ஒரு ரன் போகலான்னு போயிட்டு இருக்கும்போது ராயப்பேட்டாவில் இருந்தேன். Okay. அப்போ ஒரு டாக் சேஸ் மீ. Okay. இட் ஹேப்பன்ஸில் அப்போது நாய் துரத்தும் போது பயத்தில் தான் வேகமாக ஓடினேன். Okay. துரத்துது அப்படின்னோடனே ரொம்ப தூரம் போய் திரும்பி பார்த்தா நாய் என்னை துரத்தவே இல்லை. Okay. லைஃப்லையும் நீங்களா நினைச்சிட்டீங்க அது உங்களை ஆமாம், துரத்திட்டு லைஃப்லையுமே வந்து ஒரு விஷயம் நடக்கும், ஓவர் திங்க் பண்ணுவோம்ல, ஐயோ நடந்துருமோன்னு நினச்சி அப்புறம் போவோம், ஒன்றும் நடந்திருக்காது. அந்த மாதிரி வந்து அப்போ டாக் சேஸ் பண்ணல. பட் ஸ்டார்டட் ரன்னிங். அப்படி தான் ஓட்டம் பிடிச்சதும் அப்படி தான். ஸோ முதல் டைம் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறேன். மெரினா பீச் வந்தது. பீச் பார்த்து ரன் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ரன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நடுவில் ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியல, பயத்தில் ஒன்று, போக போக சந்தேகம். ஆனால் போகும்போது நடுவில் ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்பாட். ஓகே. பாடி ஃபீல் குட். ஓகே. முதல்ல மூச்சு வாங்கிச்சு, நின்ட்டேன். மூச்சு வாங்கி திருப்பி ஓடுறோம் இல்லையா, ஓடும் பொழுது ஈஸியாக இருந்தது. ஓகே. திடீர்னு ஒரு ஈஸி வந்தது. அப்புறம் போகிறோம், பாடி ஃபெல்ட் லைட். இது வித்தியாசமாக இருந்தது. உடம்பு வந்து என் பேச்சு கேட்குது. அப்புறம் மனசு வந்து அதோட ஒத்து போகுது. மிடில் ஆஃப் த ரன் இஸ் வென் ஐ ஃபெல்ட் வாட் ரன்னிங் மென்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ அதை ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா யூ வில் வாண்ட் டு டூ இட் மோர். அப்புறம் செகண்ட் டே பண்ணுவோம், தேர்ட் டே பண்ணுவோம். ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன். நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ 2 வாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஒட்டிக்கும். ட்ரூ. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து தான் ரன்னிங். ஸோ ரன்னிங் வந்து வெரி பர்சனல் ப்ராசஸ். தனியாக தான் நான் போவேன். நோபடி கம்ஸ் வித் மீ. நான் தனியாக போவேன். போய் சி அரவுண்ட், லுக் அரவுண்ட் லைஃப், அதெல்லாம் பார்ப்போம். அப்படி ரேண்டமாக நடந்த ஒரு விஷயம், பட் இட் வாஸ் மென்ட் டு ஹேப்பன். ஓகே. ஸோ எந்த ஒரு ரேண்டம் விஷயமும் இஸ் மென்ட் டு ஹேப்பன். இது நடக்கணும்னு நடக்கும். அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் ரன்னிங் பழக்கமானது. ஸோ இந்த பார்க்குற விஷயம் இருக்கும்ல, அப்போ ஓடும்போது தனியாக ஓடுறோம், நிறைய விஷயம் பார்ப்போம். நிறைய மரம் இருக்கும். ராயப்பேட்டா ரன்னில் நிறைய மரம் இருக்கும். இப்போ ஐ மீன் பெசன்ட் நகர் நிறைய மரம் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நிற்கும் பொழுது மரம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னோ ஸோ இப்போ லீவ்ஸை நிறைய இலைகளை பார்ப்பேன். இலைகள் பார்க்கும் பொழுது பூக்கள் வந்து அழகு, ஃப்ளவர்ஸ் வந்து அழகு, டிசையர், வாண்ட், அதை சார்ந்தது. யாருமே இலை எனக்கு பிடிக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், சொல்லுவாங்க. மெஜாரிட்டி யாரும் வந்து என்ன உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர் என்ன கேட்பாங்க, பிடிச்ச இலைன்னு கேட்க மாட்டேன் இல்லையா? எனக்கு என்னன்னா, ஒரு நாள் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ரன் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக ஸ்வெட் ஆகும்போது உட்கார்றப்போ எனக்கு காற்று கொடுத்தது இலை. ஆமாம், பூவும் கொடுத்துருக்கும், பட் நிறைய இலை இருந்துச்சு. ஓகே. அப்போ இலையெல்லாம் கீழே விழுந்திருக்கு, மேலே இலையாக இருக்குது. இலையை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் ஹிட் ஆச்சு எனக்கு. பூக்கள் அழகு, அட்ராக்ஷன், டிசையர், ஆல்சோ டிஸ்ட்ராக்ஷன்.
உடனே போயிடும். கரெக்ட் உங்களுக்கு கரெக்ட். பிடிச்ச விஷயம் இந்த மொமெண்ட் பிடிக்கும், அப்புறம் நம்ம போயிடும் இல்லையா? இலைகள் வந்து லீவ்ஸ் ஆர் குவென்டெசென்ஷியல். அசன். லீவ்ஸ் ஆர் ட்ரிவன் பை பர்பஸ். கரெக்ட். மூச்சு விடும், யா. மூச்சு எடுத்துக்கும், மூச்சு கொடுக்கும். பர்பஸ். கிவ்ஸ் அ லாட் இல்லையா? நோ மேட்டர் வாட், ரெய்னி டே, ஷைனி டே, லீவ்ஸ் வில் கீப் கிவிங் கரெக்ட் கரெக்ட். இல்லையா? ஸோ நம்ம பண்ணுற வேலையோடைய பர்பஸ் இருக்கும். லீவ்ஸ் டயர்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு நாள் ப்ரீத் பண்ணாமல் என்ன ஆகும்னு சொல்லுங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மூடு பொறுத்து வேலை செய்வோம், திங்க் பண்ணுவோம், பீப்புள்கிட்ட பேசுவோம்னு இருக்கோம். யூ நீட் டு டூ வாட் யூ நீட் டு டூ அப்படிங்கிற பாயிண்ட்டை லீவ் சொல்லி கொடுத்துச்சு. ஓகே. ஸோ பர்பஸ் அழகுன்னு புரிஞ்சுது. க்ரீன் கலர் தான் முக்கால்வாசி லீவ்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு பச்சையில் இவ்வளோ அழகு இருக்கா ஓகே அப்படிங்கிறது வந்து இலைகள் பார்க்கும்போது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆரம்பித்தேன், இலைகள்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து தொடும் பொழுது ஒரு உணர்வு, ஒரு பெரிய புயல் வரும் பொழுது இலைகள் தாங்கும், பூ தாங்காது. பூக்கள் விழுந்துடும், இலைகள் தாங்கும். மரம் கூட விழுகும், ஆனால் இலைகள் தாங்கும். ஸோ யூ கேன் டூ அ லாட் பை கிரேஸ் தேன் பை ஃபோர்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுது. இட்ஸ் நாட் அபவுட் ஸ்ட்ரென்த், இட்ஸ் அபவுட் கிரேஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ இலைகள் அப்படி புரிஞ்சது தான். ஸோ இப்படி இந்த வெளிப்புற உலகத்தை பார்க்கும் தன்மை அப்படிங்கிறது வந்து அமைஞ்சுது, அதை தேடி போல. ஓகே. நாம் தேடும் உலகம் ஒன்று, நம்மை தேடும் உலகம்ங்கிறது ஒன்று இருக்குங்க. அது என்ன தேடி வந்த பாட்டாக தான் நான் இலைகள் எல்லாத்தையுமே பார்க்குறேன். ஓகே. ஸோ அப்படி தான். ஓகே, ஸோ நைஸ் டு ஹியர். எனக்கே ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆமாம் இல்லை, நம்ம இதெல்லாம் யோசிச்சதே இல்லைல்ல, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நைஸ். ஸோ இப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டா, அண்ட் இட் மேட் அ லாட் ஆஃப் சென்ஸ் டு மீ. பீப்புள் எய்தர் ஷேர் ஆல் தியர் குட் ஸ்டஃப்ஸ் இன் இன்ஸ்டாகிராம். ஸோ ஒன்றா சக்ஸஸ், அச்சீவ்மெண்ட்டு, நான் கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், ஐ டிட் திஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று அந்த அந்த சைடை நல்லா வெளியில் காட்டுறாங்க. அண்ட் தெர் ஆர் பீப்புள் ஹூ சே ஏதாவது ஒரு அவங்களோட கஷ்டமாக இருக்கும்போது தே க்ரை, அந்த அழுகிறதையெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸோ மை ஃப்ரெண்ட் ஆஸ்ட், அது எப்படி அழுகும்போது முன்னாடி ஒரு கேமரா எடுத்து நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அது எப்படி தோணும் அந்த இடத்துல? ஸோ ஆர் தே ஃபேக்கிங் இட்? ஸோ இப்போ இதில் எது உண்மை? நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன், நான் எதுக்கு ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற கொஷின் கேட்கும்போது இட் மேட் அ லாட் ஆஃப் சென்ஸ் டு மீ. ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹர், சி யூ சி ஆல் கலர்ஸ். உனக்கு அதில் என்ன வேணும் என்ன வேணாங்கிறது நீ தான் சூஸ் பண்ணும். உனக்கு நீ அதில் ரீல் நீ பார்க்குற அப்படின்னா நோபடி இஸ் கம்மிங் அண்ட் ஃபோர்ஸிங் யூ டெல்லிங் நீ இந்த ரீலை பார்த்து தான் ஆகணும், நீ லைக் பண்ணி தான் ஆகணுன்றது யாரும் நீ உனக்கு சொல்லலை. ஸோ இட்ஸ் அப் டு யூ டு டேக் இட் ஆர் யூ ஜஸ்ட் ஸ்வைப் இட் ஆர் யூ கேன் ஜஸ்ட் சே இட்ஸ் லைக் நான் வந்து ஐ எம் கோயிங் டு செட் மை பவுண்டரி, இதெல்லாம் நான் பார்க்க போகிறதே இல்லைன்ட்டு யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் ஆர் அன்ஃபாலோ தென் யூ கேன் லீவ் ஆஃப் அப்படின்ட்டு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ, ஹாவ் யூ எவர், அதாவது நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வந்து நான் ஐ வாண்ட் டு புட் இட் ஃபார் இன்ஸ்டாகிராம். அது வந்து ஐ எம் நாட் டெல்லிங் இட் இன் அ ராங் வே, பட் ஏதாவது அதில் ஒரு பாசிட்டிவ் நோட்டாக கூட நான் எவ்வளவோ கஷ்டப்படலாம், ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறேன். இல்லை ஐ வாண்டட் டு ரெக்கார்ட் ஒன்லிமே பாசிட்டிவ் ஸ்டஃப்ஸ் இன் சோஷியல் மீடியா. அந்த மாதிரி என்னைக்காவது ஹவ் யூ புட் தட் மாஸ்க் ஃபார் யோர் செல்ஃப்? ஸோ வலியை பற்றி பேசிட்டீங்க. வலி, பெயின் இஸ் அ வெரி பர்சனல் அண்ட் இன்டென்ஸ் திங். எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது வந்து 4 வரி எடுத்துருவோம். ஓகே, பாட்டோட ஆரம்பிப்போம். எனக்கு வந்து வலி ஞாபகம் வந்தோன்னே பாடுற பாட்டு என்ன அப்படின்னா, வான் பிறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா, தெரியுமா? எனக்கு இப்போ அப்படியே வான் பறந்த தேன் சிட்டு ரிதம் கொண்டு வருவோம். ஓகே. வான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா, கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா, ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா, அன்பே சொல் நானா தொட ஆகாது ஆனா, உள்மூச்சு வாங்கினேனே முள் மீது தூங்கினேனே, இல்லாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே, நிலாவே நாளும் தேடும் வானம் நான். நிறைய பாட்டு இது. ஓகே, சரியா? லைஃப் இஸ் பெட்டர் வித் பிஜிஎம். ஓகே, சூப்பராக இருக்கும். முக்கியமாக பெயின் பாயிண்டில் வரோம் இல்லையா, வாட் யூ ஆஸ்க் மீ,
எல்லாருக்கும் வந்து அழகாக லைஃப் போகாது, யாருக்குமே போகாது ஃபஸ்ட்டு அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ பெயின் வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே வரும் பொழுது சிம்பிள் திங் தான். கஷ்டமான காலம் வரும் பொழுது we always try to come over it, கரெக்ட் go over it, கரெக்ட் but the real point is to come through it. ட்ரூ. இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ சைக்கலாஜிக்கலாக வந்து தெர் இஸ் அ திங். ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ்னு நம்ம சொல்லுவோம். Yeah. ஸோ லெட்ஸ் சே தெர் இஸ் அ ஹாட் பேன். நான் இப்போ கையில் வச்சிட்டேன் அப்படின்னா எய்தர் அந்த ஃபைட்டுன்றது ஐ ஜஸ்ட் மேக் ஷோர் தட் நான் இன்னுமே அதை கிரிப்பாக பிடிச்சிக்கிறேன் Yeah. அப்படின்ற மாதிரி. ஆர் எனக்கு பட்டோன்னே இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு நான் கை எடுத்துட்டேன்னா தட் இஸ் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Yeah. ஸோ யூ கோ ஹெட். எனக்கு நீங்கள் சொன்னோன்னே எனக்கு இது டக்குன்னு இல்லை ஞாபகம். கரெக்டு தான், உண்மை. ஸோ வந்து எல்லாமே சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் தான். எவ்வளோ தான் வந்து நம்ம அந்த பாயிண்டில் வந்து பெட்டர் ஆனாலும், எவ்வளோ தான் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணலாம், ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணலாம், ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணலாம், ஒரு இன்ஸ்டியூஷன் ஹெல்ப் பண்ணலாம், தெரப்பி ஹெல்ப் பண்ணலாம், எல்லாமே ஹெல்ப் பண்ணாலும் அதை கோ த்ரூ பண்ணும் பொழுது வாழ்க்கை கொடுக்கும் அனுபவம் ஆசை. ஆனால் இது ரொம்ப ஈஸி இல்லை. இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி இதை விட்டு வெளியில் வாங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. வெளியே வர முடியாது, கோ த்ரூ பண்ணணும். இட்ஸ் வெரி பர்சனல். ஒரு 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 சுச்சுவேஷன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கோ த்ரூ பண்ணி வரும் பொழுது வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஸோ அனுபவம் மட்டுமே பத்தாது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனி. அதை நீங்கள் அதை நீங்கள் என்ன எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க, என்ன லேர்ன் பண்ணுறீங்கிறது தான் நிச்சயமாக இருக்கும். புரியுது. சும்மா இருந்தாலே அனுபவம் வந்துடும், டைம் போகும், வயசாகுங்கிற மாதிரி போகும். என்ன கற்றுக்குறோம், என்ன எடுத்துக்கிறோங்கிற பாயிண்டில் தான் வரும். புரியுது. அதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து பின்னாடி புரிஞ்சுது, அப்போ புரியல. 11th படிக்கும்போது இளங்கோன்னு ஒரு ஃபிசிக்ஸ் வாத்தியார் டியூஷன் எடுக்கிறப்போ, டியூஷன் முடிச்சுட்டு 7-7:30 மணி இருக்கும் சேலமில். வெளியே போகும் பொழுது ஸ்டெப்பில் கால் அடிபட்டு எனக்கு நகை உடஞ்சி ரத்தம் வந்துட்டு இருந்தது. ஓகே சரியா? மை மென்டர் இப்போ டச்சில் இல்லை அவர், ஆனால் ஆல்வேஸ் மை மென்டர் கூட இருப்பார் தாட்ஸில். அப்போது வேகமாக எல்லோரும் வந்து நான் வழியில் வந்து பதறினேன். எல்லோரும் வந்து அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இளங்கோ சார் வந்தார், வந்து பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டார். அடிபட்டுருச்சு அப்படின்னு. ஸ்டே அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. இப்போ தான் எனக்கு எல்லாம் அப்போ எனக்கு புரியல. சரியா? ஸ்டே அப்படின்னாரு. வலிக்குது, மருந்து போடணும், ஃபஸ்ட் எய்ட் கிட்டீங்கன்னு நான் தேடிட்டு இருக்காங்க. என்கிட்ட சொன்னார், என்ன பண்ணுது, வலிக்குது சார் அப்படின்னு. அதை ஃபீல் பண்ணு அப்படின்னாரு, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு அப்படின்னாரு. எனக்கு அப்போ சுத்தமாக புரியல. வலிக்குது, மருந்து போடணும், இல்லை பார்த்துவான்னு சொல்லணும், பதறணும், பதறாமல் சொன்னார். ஃபீல் பண்ணு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. நான் வந்து அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க பேண்டேட் எடுக்கிறதுக்காக. நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே. நீ ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு கேட்டார். என்ன பிடிக்கும்? எனக்கு வெனிலா பிடிக்கும்னு. வெனிலா சாப்பிட்டா என்ன உனக்கு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும் சார். ஏன் அப்படின்னு. சார் நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு. அப்போ நம்ம வழியிலே பேசிகிட்டு இருக்கோம். நீ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எப்படி ஃபீல் பண்ணுறியோ அதே மாதிரி இப்போது ஃபீல் பண்ணி இதை எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு. ஒரே ஒரு செகண்ட் தான் திவ்யா, வலி தாண்டி நான் பெயினை ஃபீல் பண்ணேன். அப்புறம் வலிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பேண்டேட் போட்டாங்க, தாண்டி வந்துட்டேன். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு எனக்கு தோணுச்சு, வலி அப்படிங்கிறத வந்து எப்படி. அப்போ வந்து நம்ம ஒரு மாக் பண்ணியிருப்பாங்க நிறைய பசங்க. ஆமாம், இல்லை அப்போவும் எனக்கு புரியல. ஒரு மாதிரி தோணுச்சு. அப்புறம் தாண்டி வந்துட்டேன், எல்லாம் போயிட்டோம். காலேஜில் முடிச்சு வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் இளங்கோ சாரை பார்க்க போகிறேன். அதே வீட்டில் இருக்கார். டீச்சர்ஸ் ஏனி மாதிரி தானே, அங்கேயே இருப்பாங்க, நம்மளை மேலே ஏறி போயிட்டு. அவரை போய் பார்க்குறேன். அவர்கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் வலியை பற்றி சொன்னீங்க, அப்போ புரியல, அப்போ புரியல, இப்போ புரியுது. ஆமாம். ஸோ போய் சொல்கிறேன், இப்போ வந்து எனக்கு வலிங்கிறது ஒரு இமோஷன் தான் புரிஞ்சு போச்சு. அது வந்து பிரச்சனை கிடையாது, ரியாலிட்டி. ஸோ அதோட காரணம் நம்மளாக தான் இருப்போம். நான் நடக்கலை, எனக்கு வலிக்குது, இடிச்சிருச்சு வலிக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ பெயின்கிற பாயிண்ட்டை வந்து கோத்ரூ பண்ணுங்கிறது ஒன்று, ரூட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறது ஒன்று, என்ன பண்ணணுங்கிறது தான் கடைசி. நடந்துருச்சு, இது நடந்துகிட்ருக்கு, கஷ்டமாக இருக்குது. அலன் வாட்ஸோட கோட் ஒன்று இருக்குது, நல்ல கோட் அது. நோ அமௌண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி இஸ் கோயிங் டு மேக் எ டிஃப்ரென்ஸ் டு வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்வளவு நம்ம டென்ஷன் ஆனாலும் நோ அமௌண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி இஸ் கோயிங் டு மேக் எ டிஃப்ரென்ஸ் டு வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஆமாம்.
எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் நடக்கிறது நடக்கும். ஆமா. யூஸ்வலாக என்ன ஆகும்னா இந்த மொமெண்ட்டில் பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஐயோ இது நடந்துருமோ நடக்குமோன்னு ஒரு பரபரப்பு இருக்கும். பட் அது ஒன்றும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, ஒன்றுமே மாற போகிறதில்ல. பட் வாட் கேன் ஹெல்ப் யூ ஸ்டெப்பிங் பேக். ஸோ விக்டிமாக இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ நான் தான் எனக்கு ஏன் ஒய் மீன்கிற கொஸ்டின் இருக்கும். ஒய் மட்டும் யோசிக்கலாம். ஒய் மீ எடுத்துகிட்டு ஒய் மட்டும் யோசித்தோம் அப்படின்னா, ஒய் அப்படின்னா இது பண்ணியிருப்போம் நடந்திருக்கும். சரி ஓகே வாட் அடுத்தது தென் ஹவு. புரியுது. அப்படி போகும் பொழுது எனக்கு ஏங்கிறத தாண்டி வந்துட்டோம்னாலே லைஃப் ஈஸியாக கரெக்ட் இருக்கும். தான். இப்போ கவுன்சிலிங் வர ஒருத்தருமே அதான் கேட்பாங்க. எனக்கு மட்டும் ஏமாமே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 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 80-70 பேர் வந்து கவுன்சிலிங் வந்திருக்காங்கன்னா எல்லாரும் இந்த ஒரே கேள்வி தாண்டா கேட்குறாங்க, எனக்கு மட்டும் ஏது நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மட்டும் எனக்கு மட்டும்ன்றது மட்டும் கட் பண்ணிருங்க. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். இட்ஸ் ஜஸ்ட் தட் இட்ஸ் லைக் ஒருத்தவங்க ஒரு மாதிரி தே ஆர் கம்மிங் பாஸ் தட். ஸோ யூ ஆர் ஹியர், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் வென் இட் கம்ஸ் டு தியோ, ஓகே, ஐ நோ இட்ஸ் அ வெரி ஜென்டில் பேரண்டிங் தட் யூ டூ. இட்ஸ் an ஏஞ்சல். அதுதான் ஃபஸ்ட்டு. குழந்தைகள் ஏஞ்சல்ஸ் திவ்யா. ஓகே, கொஸ்டின் கேட்காம நான் பதில் சொல்லிடுறேன். ஓகே. இப்போ ஐம் ரீடிங் எ புக். இட்ஸ் கால் த லிட்டில் பிரின்ஸ். ஓகே. ஸோ என்ன படிச்சிருக்கோங்கிறத தாண்டி என்ன படிச்சுட்டு இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லிட்டில் பிரின்ஸ் புக் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். சரியா? எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். ஆல் த பேரண்ட்ஸ். ஆமாம், பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி. ஓகே. இட்ஸ் a book for children சொல்லுவோம். ஓகே. பட் ஆக்சுவலி இட்ஸ் ஃபார் adults ஓகே. to read to children outside ஓகே. and to children inside. ஓகே. அந்த மாதிரி அருமையான புத்தகம். அது படிக்க படிக்க தியோனே வந்துட்டேன்னு எனக்கு. சில சம்பவங்கள் சிம்பிளாக சொல்லிடலாம். இப்போது ஒரு வாட்டி வந்து லெகோ பிளாக் பில்ட் பண்ணிருந்தான் திவ்யா. ஓகே. லெகோ பிளாக்ஸ் தெரியும் இல்லையா? பில்ட் பண்ணுறான். நான் ஆல்ரெடி என்னோட தூரம் ஹைட்டாக பில்ட் பண்ணிட்டான். சேர்லாம் வச்சு 6 அடி பில்ட் பண்ணிட்டான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறீங்க, ஒரு லெகோ பிளாக் பில்ட் பண்ணுறீங்க, பில்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துருச்சு, தனியாக பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? பண்ணோன்னே படித்தா என்ன பண்ணுவீங்க? எனக்கு வந்து அதை வந்து கலைக்கணும்னே தோணவே தோணாது. தோணாது இல்லையா? செரிஷ் இட். இட்ஸ் லைக் இன்னொரு லெவல் மேலே போய் என்ன பண்ணுவீங்க? எல்லாமே இந்த ஜென் என்ன பண்ணுவாங்க? ஒன்று பண்ணிட்டோம், பெருசாக பண்ணிட்டோன்னு என்ன ஒன்று என்ன பண்ணுவோம்? ஃபோட்டோ எடுப்போமா? ஃபோன் எடுக்க போனேன் நான். ஓகே. ஃபோன் வாஸ் இன் சார்ஜ் இன் த கிச்சன். ஓகே. எடுக்க போகிறேன், திருப்பி போகிறதுக்குள்ளே அப்படியே தட்டி விட்டு எல்லாம் உடஞ்சி சதறிடுச்சு எனக்கு. அவனே பண்ணிட்டானா? அவன் தான் பண்ணான். ஓகே. ஐயோ ஏன்டா, எனக்கு கோவம் வந்துருச்சு எனக்கு. ஏன்டா அப்படி பண்ணேன்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணாலடா, டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டா அப்படிங்கிறேன். இதை உடச்சா தான்ப்பா அடுத்தது கட்ட முடியும் அப்படின்னா. ஓகே. சிம்பிளாக சொன்னான், இதை உடச்சா தான் நெக்ஸ்ட்டு கட்ட முடியும்ப்பா அப்படின்னா. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு புக்கை முடிச்சுட்டு செகண்ட் புக் எடுக்காமல் நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். முதல் புக்கு முடிச்ச ஒரு பேகேஜ் இருக்கும் தெரியுமா, அதிலேயே போயிட்டு இருந்தேன். இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அவன் யாருக்காகவும் வெயிட் பண்ணவே இல்லை. ஹி இஸ் நாட் ஆமாம் நீடிங் எனி அட்டென்ஷன், நத்திங். அவனை பொறுத்த வரைக்கும் நான் அதை பண்ணினேன், நல்லா இருக்கு, ஐ கிளியர் இட் ஆஃப், ஐ டூ இட் அகேன். அது ஹோல்டிங் ஆன் இருக்கும்ல, நல்லதோ கெட்டதோ நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டே இருப்போம். குழந்தைங்க அதை பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க வந்து தே வில் மூவ் ஆன். நீங்கள் குழந்தைங்கள எவ்வளோ சண்டை போட்டாலும் அவங்க அழுதாலும் அதுக்கப்புறம் கூட பாசமாக இருப்பாங்க. புரியுது. ஏன்னா தே டோன்ட் ஹோல்ட் ஆன். பட் அடல்ட்ஸ் இப்படி பண்ண மாட்டோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், சண்டை போட்டாங்கன்னா அது ஒரு ஜேர்னி வரும். நீ இப்படி பண்ண இல்லைன்னு ஒரு ஜேர்னி வரும்ல, அது குழந்தை பண்ணாது இல்லையா? இன்னொரு நாள் வந்து உடஞ்சி போன ஒரு பாட்டை வந்து ஒரு 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 ஷோகேஸ் பீஸை வந்து நான் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணிருந்தேன். ஒட்ட வச்சிட்டோம். நம்மளாம் டிவியை பார்த்துட்டே இருந்தான். ஒரு நாள் வாக்கிங் போகும்போது அவன் கூட வந்தான். லீவ்ஸ்லாம் கீழே விழுந்துட்டு இருந்துச்சுல, அதை வந்து ரொம்ப சின்ன வயசு, ஒரு 2 வயசு இருக்கும். ஹி ட்ரைட் அட்டாச்சிங் லீவ்ஸ் டு த நோட்ஸ். ஓகே. அப்போ என்கிட்ட கேட்டான், ஏன்ப்பா அதெல்லாம் அட்டாச் பண்ணுறீங்க, இது ஏன் பண்ணலன்னு கேட்டான். இது ஒரு கேள்வி. சரியா? அதே மாதிரி இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து ஒரு சனிக்கிழமை நான் ஒர்க் போனேன். ஒரு ஒர்க் இருந்தது, எப்பயுமே இருக்காது. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஒர்க் இருந்தது, போகிறேன். அப்போது அவன் வந்து மார்னிங் வாஸ் அப்செட். நாங்கள் கூட இருக்கணும், நமக்கு விளாட்லாம் அப்படி இப்படிங்கிறான். ஒரு ரீசன் அவுட் பண்ணும்ல, இல்லைடா நான் ஒர்க் போனால் தான் நான் வந்து ஐல் பிரிங் ஹோம் மணி ஸோ யூ கேன் பை மோர் டாய்ஸ்ன்னு சொல்லி நான் டிப்பிக்கலாக சொல்லிட்டுருக்கேன். அவன் சொல்கிறான், அப்போ எனக்கு இருக்கிற பொம்மை போதும், விளையாடுறதுக்கு தான் டைம் இல்லை, இங்கே இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ குழந்தைங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது we become better people. we evolve எல்லாருமே. ஆமாம். அந்த சில்ட்ரன் need not be our own children. அதான் உண்மை. நம்ம எல்லாருமே சில்ட்ரன், குழந்தைகள்னா நம்மளோடதுன்னு நினைக்கிறோம். no child is yours, they come through you. கலீல் ஜிப்ரான் சொல்லுவார், they come through you.
அவ்வளோதான். வெளியிருந்து பார்க்கும்போது இண்டிவிஜுவல் பீப்புள், சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன் ஒரு கோட் இருக்கு. நிஜமாலுமே அவங்க தான் வந்து ஆசான். அவங்க கவனிச்சா போதுங்கிற பாயிண்ட் தான். அதான் ஆரம்பம். நீங்கள் தியோன்னு சொன்னோன்னே என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கான். இன்னும் எவ்வளோ இருக்குது. கோ ஆன். ஓகே. ஸோ இப்போ நிறைய குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து இஃப் மாம் அண்ட் டேட் ஆர் பிஸி, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோனை கொடுத்து இட்ஸ் லைக் தே மேக் ஷோர் இட்ஸ் லைக் தேர் சைலண்ட். ஆமாம். வி கான் பிளேம் த பேரண்ட்ஸ் ஆல்சோ. உண்மை அதுதான். யா. ஏன்னா அவங்களோட சைடையும் நம்மளால ரெசன்டேட் பண்ணிக்க முடியுது. அண்ட் அதாவது குழந்தை வந்து ஃபோன் பார்க்குறனால இவங்க கிட்ட வந்து நிறைய எபிலிட்டிஸ் கம்மியாகுது, ம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாகுது. இதெல்லாம் வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாதான்னு கேட்டால் அதுவும் இல்லை, அவங்களுக்கு அதெல்லாமே தெரியும். பட் தே ஹாவ் நோ அதர் வே. ஸோ தேர் டூயிங் இட். இஸ் தியோ க்ளூட் டு ஃபோன்? அவன் ரொம்ப ஃபோன் பார்ப்பானா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கீங்களா? நல்லா பார்ப்பான். ஓகே. பார்க்காமலாம் கிடையாது. பட் ஹவ் டு யூ கோ த்ரூ திஸ்? இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க? சரிதான். ஸோ அப்போது முதல்ல பல வருடங்கள் வந்து ஃபோன் பார்க்காம இருந்தான். சரியா? அண்டு பேரண்ட்டோட ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது திவ்யா. முன்னாடி வேறு. முன்னாடிங்கிறது எப்படின்னா, இப்போ நான் வளர்ந்த விதம் வந்து ஐ ஹேட் ஒரு ஒரு 15 பீப்புள் வீட்டில் இருந்தாங்க. ஜாயின்ட் சோஷியலைசேஷன் வந்து ரொம்ப ஈஸி. ஆமாம். அப்போ ஐ ஹேட் திங்ஸ் டு பி டூயிங். பண்ணுறதுக்கான வாழ்க்கை ஒரு உலகம் இருந்தது எல்லாமே. இன்றைக்கி எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி. இப்போ எங்கள் அப்பா அம்மா சேலம், சிந்துவோட அப்பா அம்மா வந்து ஒய்ஃபோட அப்பா அம்மா கோயம்புத்தூர். சென்னை எவ்வளோ அழகோ அவ்வளோ தூரம் வந்து அழகு தான், அதை மாற்றி சொல்ல முடியாது. பட்டு அப்பா நம்மளுடைய அப்பா அம்மாக்கள் அப்படிங்கிறதுக்கான உலகம் வந்து சென்னையில் இருக்கான்னா அந்த கொஸ்டின்ஸ் இங்கேயே இருந்தால் பழகிடலாம் இல்லையா? இன்றைக்கி இருக்க உலகம் நியூக்ளியராக எல்லாரும் ஒரு உலகம் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற பட்சத்தில் நம்மளாக வந்து எல்லாத்தையும் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர் இல்லை. ரியாலிட்டி வந்து பேரண்ட்ஸுக்கு வேலையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். சரியா? அங்கே வந்து அப்ரைசல் இருக்கும், டெட்லைன்ஸ் இருக்கும். நல்லா பண்ணால் தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். குழந்த பிறந்தா ஸ்கூல் ஃபீஸ் இன்றைக்கி மினிமம் சாதாரணமாக எல்கேஜிக்கு வருஷம் 80,000 கட்டணும். கண்டிப்பாக. சரியா? நான் எம்பிஏ படிக்கிறப்போ அவ்வளோ கட்டினேன். ஸோ அந்த பாயிண்ட் வருது. பையன் கொஞ்சம் வளர்ந்தால் அவன் கேட்பான், அப்பா இங்கே போகலாமா அங்கே போகலாமாங்கிறத தாண்டி நமக்கு வி வாண்ட் டு கோ அரவுண்ட் பிளேசஸுங்கும் பொழுது வாழ்வாதாரம் சார்ந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் மாறுது இல்லையா? ஏர்ன் பண்ணணும், போகணும், வரணுங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ பேரண்ட்ஸோட வேர்ல்டு பார்த்தோன்னா ஒரு பக்கம் இண்டிவிஜுவலாக ஷைன் பண்ணணும், ஒரு பக்கம் பேஷனட்டாக இருக்கணும், ஒரு பக்கம் பீயிங் எ பெட்டர் பேரண்ட், ஒரு பக்கம் பீயிங் எ பெட்டர் சைல்டு ஆல்சோ டு தேர் பேரண்ட்ஸ். அப்பா அம்மாவுக்கு இன்றைக்குமே நம்ம குழந்தைகள் தானே அப்படிங்கிற பாயிண்ட்டு. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ப்ரெஷர் இஸ் ஸோ மச். வெரி ட்ரூ. எவ்வளோ தான் நம்ம வந்து அதை பற்றி பேசினாலும், அதை புரிஞ்சுக்கிட்டாலும், அக்செப்ட் பண்ணாலும் we have to go through. அதை மாற்றவே முடியாது. ஓகே. அந்த வலி உண்மை, அந்த ப்ரெஷர் உண்மை. அது மாறும். ஒவ்வொரு குழந்தையை சார்ந்து, ஒவ்வொரு பேரண்ட்ஸ் சார்ந்து, ஒவ்வொரு குடும்பம் சார்ந்து மாறும். வேறு யாராவது உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல, என்ன பையனுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன் கொடுக்குறீங்க அப்படிலாம் யாராவது அப்படி கேட்கும்போது how do you react? How do you explain them? முன்னாடி வந்து தான் சொல்கிறேன், ஒரு பாயிண்டில் தியோக்கு ஃபோன் கொடுக்காம தான் இருந்தோம். லிட்ரலி ஃபிசிக்கல் சைல்டாக தான் வாழ்ந்தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வாட் வில் சைல்டு டூங்கிற ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா? ஸோ இப்போ எங்கள் தாத்தா பாட்டியும் கூட இல்லை அப்படிங்கும்பொழுது ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அப்போது டிஜிட்டல் வேர்ல்டு வந்து ஒரு ரெஸ்கியூ மாதிரி தான் வருது. புரியுது. இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் வாட் டு யூ வாண்ட் த சைல்டு டு வாட்ச் ஆர் வாட் டு யூ லெட் த சைல்டு டு வாட்ச். இதுதான் பாயிண்ட். ஸோ என்ன பண்ண முடியும், என்ன காமிக்கலாம், அவங்க என்ன பார்க்கலாங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம புறக்கணிக்க முடியாது. ஏஐ தூரம் வந்துட்டோம், அவ்வளோ தூரம் இன்றைக்கி நம்ம வந்தாச்சுங்கும் பொழுது டிஜிட்டலாக குழந்தைகள் பார்க்கட்டும், என்ன பார்க்குறாங்க, எவ்வளோ தூரம் பார்க்குறாங்கிறத, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, ஆல்சோ தட் எக்ஸாக்ட்லி எவ்வளோ நேரம் நம்ம காமிக்கிறோம், நம்ம கொடுக்குறோம், அலோவ் பண்ணுறோங்கிறது நம்ம அது பவுண்ட்ரி தான். லைஃப் இஸ் பெட்டர் when you draw a circle around it. அதுதான் முழுமை. ஸோ முழுமை அப்படிங்கிறது வந்து ஒரு வட்டம் வரைஞ்சாதான் எல்லாமே இருக்கும். அப்படின்னா எல்லாமே இருக்கும், ஆனால் முழுசாக இருக்காது. பவுண்ட்ரி தான். ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பேரண்டிங்காக இருக்கட்டும், செல்ஃப் க்ரோத்தாக இருக்கட்டும், ஒரு பவுண்ட்ரியை வரைஞ்சிட்டோம்னாலே இது முழுமையாக ஃபீல் ஆகும். ஓகே. நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பேசுவோம் இல்லையா? பேரண்டிங்லேயும் பேசணும். பவுண்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீன் டைம் மட்டும் கிடையாது, குழந்தையோட உலகம் ரொம்ப பெருசு. ஓகே. முட்டி போட்டால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து நம்ம ஆங்கிள் இப்படி பார்ப்போம், நின்றுட்டு பார்த்து நீ இப்படி பண்ணுறேன்னு கேட்போம். இறங்கி நேராக பார்த்தோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஓகே.
ஸோ அந்த லெவலுக்கு இறங்கணும். இறங்கும் பொழுது தட்ஸ் அ பவுண்ட்ரி வேர் யூ யூ ஈகோ விட்டு கொடுத்துருவோம், லிசன் பண்ணுவோம் ரொம்ப. த சைல்ட் ஹேஸ் மோர் டு டீச் யூ தேன் யூ ஹேவ் டு டீச் அ சைல்டு. இது உண்மை. நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லித்தரமோ அதை விட அதிகம் கரெக்ட் குழந்தை சொல்லித்தரும். கரெக்ட். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தை நம்மளோட குழந்தைன்னு கிடையாது. எந்த குழந்தையும் முக்கியமாக நமக்குள்ளே இருக்க குழந்தை. நம்ம குழந்தை ஃபோட்டோலாம் பார்க்கும் பொழுது யாரோ மாதிரி இருக்கும். நினச்சி பாருங்கள், இப்போது திவ்யாவோட குழந்தை ஃபோட்டோ பார்த்தா ஹவு டு யூ ரிலேட் திவ்யா? என்ன தோணும் உங்களுக்கு சொல்லுங்கள்? வாட் டு யூ திங்க்? சைல்டு ஃபோட்டோ வரைக்கும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இல்லை, உங்கள் குழந்தை ஃபோட்டோ இப்போ நான் கேட்குறேன், குழந்தை ஃபோட்டோ பார்க்குறீங்க, உங்களோட ஃபோட்டோ பார்க்குறீங்க, வாட் டு யூ திங்க் ஆஃப் இட்? தெரியல, ஐ ஆல்வேஸ் ஃபீல் இட்ஸ் லைக் இட்ஸ் மேஜிக். இல்லை எப்படி உருவாயி இட்ஸ் லைக் ஹவு ஃபார் இட் ஹாஸ் கம் அப்படின்ற மாதிரி தான் இது ஒரு மேஜிக். அண்ட் வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ வித் இட்? அவங்க இருக்காங்களே நமக்கு தெரியாது. நான் யோசிச்சு பாருங்களேன், திவ்யாங்கிற ஸ்கூல் பர்சன் நீங்கள் கிடையாது, பட் தட் இஸ் யூ ஆல்சோ, இல்லையா? ஸோ இட் இஸ் a part of me basically. யா. ஸோ சைல்ட்ஹுட், டீன், அடல்ட் 3 ஃபேஸ் வரும். 3 தான் நம்ம லைஃப்பில் நிறைய பண்ணுவோம். தப்பு பண்ணும்போது தான் சுட்டி காமிப்பாங்க, குழந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஓகே, யூ நாட் அ டீன் எனிமோர், ஓகே, க்ரோ அப் அப்படிம்பாங்க. அடல்ட் அப்படிங்கிறது வந்து அது என்னமோ அது ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் மாதிரி காமிப்பாங்க. பட் ரியாலிட்டியில் வந்து சைல்டில் வந்து ஒரு சோல் இருக்கும், டீனில் ஹார்ட் இருக்கும், அடல்ட்டில் மைண்ட் இருக்கும். 3ம் முக்கியம். பேலன்ஸ்லாம் பண்ணோன்னா பிளெண்ட் பண்ணணும். we always talk about balancing, but blending is what is needed, is what I think. Yeah, and I always feel people should admire ordinary. ஓகே, அது வந்து ரொம்ப வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ அதாவது இப்போ வந்து என்னோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக நான் வந்து என்னோட ஒர்க்கை விட்டுட்டு வரேன். I just quit my job to take care of my kid. And I quit everything and I make sure that I'm taking care of my husband. So be it I'm taking care of my wife. அப்படியெல்லாம் இருந்தால் இட்ஸ் லைக் பீப்புள் ஃபேண்டசைஸ் இட். செம இல்லை அப்படின்ற மாதிரி. பட் தெர் ஆர் பீப்புள், அவங்களோட சுச்சுவேஷன் என்னால் அதை குவிட்டெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு இதுவும் வேணும். ஐ somehow tackle my kid also, I somehow tackle my personal life also. And I always feel they are not celebrated. அண்ட் அவங்களுக்கான அந்த ரெக்கக்னிஷன் பெருசாக இருக்கிறதே இல்லை. அண்ட் ஒரு சில டைம் நான் கேட்பேன், ஏன் ஒரு பெரிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆனால் தான் நீங்கள் வந்து பாப்புலரா? ஏன் அந்த பாப்புலாரிட்டி வாட் டஸ் இட் ஃபெச் யூ எவ்ரி டே? நோ. ஸோ இஃப் யூஆர் டூயிங் அ ரீல், வாட் டஸ் இட் பிரிங் இட் டு யுவர் டேபிள்? அது ஃபுட்டாக இருக்கணுன்றது இல்லை, உனக்கு ஏதாவது பர்சனல் க்ரோத் இருக்கா? இஃப் யூஆர் என்ஜாயிங் இட் ஃபைன், பட் இஸ் இட் பெர்மனெண்ட்? இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல், ஏன் ஒரு ஆர்டினரியாக தினமும் ஒரு காலையில் எழுந்திரிச்சு டீச்சராக ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்கள ஏன் யாரும் பெருசாக வந்து தே ஆர் நாட் செரிஷிங்? இஃப் ஷீ இஸ் அ குட் டீச்சர், சூப்பர். இஃப் ஷீ இஸ் வெரி மாடரேட்லி அப்படியே போயிட்டு வந்துட்டு ஓரளவுக்கு சப்ஜெக்ட் மட்டும் டீச் பண்ணிட்டு வரவங்களா இருந்தால் இட்ஸ் லைக் தே காமன் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் லைக் பீப்புள் ஆர் ஃபாலோயிங் மூவ் டுவோர்ட்ஸ் திஸ் அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்ஸஸ் தேன் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ், கண்டென்ட்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? யதார்த்தத்தை விட ஒரு மிகப்பெரிய கலை கிடையாது. ரொட்டீன் லைஃப் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆர்ட் அ பர்சன் கேன் கிரியேட். ஓகே, அப்போ உண்மை. த வே யூ வாட்டர் யுவர் பிளான்ட், த வே யூ clean your car, the way you look at a carpet, the way you don't look at something but still you look at something, the way you tend to an old friend who needed a call, that is all that matters. The way you sit in front of a camera, the way you know that you're here and you're also not here, the way you sit first time in front of lights, the way you're sitting right now, the way you watch a television serial, the way you choose what you want to watch on Netflix, இது எல்லாமே வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல். எல்லாமே இஸ் ஒன். இது எல்லாமே ரிலேட்டட். நம்ம வந்து எப்படி சாப்பிட்றோம், எப்படி பேசுகிறோம், எப்படி வந்து தூங்குகிறோம், எல்லாமே வந்து ரிலேட்டட். கரெக்டா? ஸோ அந்த எக்ஸ்ட்ராடினரிங்கிற பாயிண்டில் வந்து நிறையா விஷயத்தை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம், ஒரு ப்ரெஷர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் த மவுண்டெயின் டாப். ட்ரூ. இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் அச்சீவ்மெண்ட்ஸ். இதை மட்டும்தான் பார்க்குறோம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு மலை உச்சி அப்படிங்கிறது தான் நம்ம அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். எதுவாக வேணா இருக்கலாம், கரெக்டாக? பட் வேர் டு யூ ஸ்டார்ட்? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். வேர் டு யூ ஸ்டார்ட்? ஒரு மலை உச்சிக்கு போகணும்னு நினச்சிக்கோ, வந்து ஃப்ரம் தி பாட்டம், சிம்பிள் இல்லையா? பட் நிஜத்தில்
இட் இஸ் ஃப்ரம் த டாப். Okay. Why do you say that? மலை உச்சி எவ்வளோ தூரம்னு தெரிஞ்சாதான் எவ்வளோ நேரம்னு தெரியும், I plan it எவ்வளோ accordingly. தூரம் தெரியும், அப்போ எவ்வளோ ஃபுட் எடுத்துகிட்டு போகணும், வாட்டர் எடுத்துகிட்டு போகணும், என் கூட யாராவது வருவாங்களா, ஆக்சிஜன் வேணுமா, எவ்வளோ க்ளாத்ஸ் கொண்டு போகணும், எல்லாமே தெரியும். மலை உச்சியை மட்டுமே, இது ஒரு பக்கம், மலை உச்சியை மட்டுமே கொண்டாடும் உலகம், அதுதான் நம்ம எல்லாருமே. பட் அது யாருமே பார்க்காம நம்ம நடந்துட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ தோஸ் ஆர் கால் த சைலண்ட் இன் பிட்வீன் மூமெண்ட்ஸ். Yes. The things you do when no one is watching you will determine who you will become. Yes. And நான் இது வந்து பர்சனலாகவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக் இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஐ வாஸ் கீப்பிங் மை செல்ஃப் ஸோ பிஸி. ஆக்கியபைடாகவே இருப்பேன். ஒர்க் முடிச்சுன்னா வந்து ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்குறது, இல்லைனா உட்காந்து ஏதாவது மண்டாலா பண்ணுறது, ஆர்ட் தெரப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ ஆல் தட். அது முடித்தா வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லைனா சும்மா படுத்து ஏதாவது இஃப் ஐ எம் சிட்டிங் ஸ்டில் ஃபார் அ டே, வீட்டில் வந்து சும்மா ஒரு நாள் நான் ஃபோன் பார்த்துட்டு நான் சும்மா தூங்கிட்டு அப்படிலாம் இருந்தேன்னா, என்ன இன்னைக்கு 5 மணி நேரம் தூங்கி டே வேஸ்ட் பண்ணிட்டுதுவே அப்படின்னு நான் என்னையே கேட்டுப்பேன். அப்படியே இருந்தேன். ஆர் எல்ஸ் இட்ஸ் லைக் தேர் பி லாட் ஆஃப் சேலஞ்சஸ், அப்படி இல்லைனா மிஸ்டேக்ஸ் ஐ ஹவ் டன். ஸோ ஐ வில் கோ த்ரூ தட். அதை வச்சு ஏதாவது ஓவர் திங்க் பண்ணி டென்ஷன் ஆகிக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன். அண்ட் ஒன்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் சார்ட்டட், எனக்கு எதெல்லாம் வரி பண்ணிட்டு இருந்தனோ, எதெல்லாம் சேலஞ்சுன்னு இது பண்ணிட்டு இருந்தனோ, ஐ வாஸ் ப்ரேயிங் காட் இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன், என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் போனதுக்கப்புறம் ஐ எம் அட் ஒன் பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் ஸோ பீஸ்ஃபுல். அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஐ ஃபீல் தட் ஓகே, வெளில போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணிட்டு சாட்டர்டேவா ஓகே இன்றைக்கி என்ன பிளான் அப்படியெல்லாம் இல்லாமல் சும்மா வீட்டில் வந்து டிவி பார்க்குறோமோ, இல்லை சும்மா ஹேவிங் ரேண்டம் கான்வர்சேஷன், கேச்சிங் அப் வித் ஓல்டு ஃப்ரெண்ட், அம்மா அப்பா கிட்ட வந்து பக்கத்து வீட்டில் அது நடந்துச்சு, அவங்க சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, அது லிசன் பண்ணிவிட்டு இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ் யூனோ. எனக்கே ஒரு கட்டத்தில் வந்து லைஃப்பை இவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறத விட நம்ம தான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஐ ஃபெல்ட். பட் டு கம் டு திஸ் பாயிண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் வந்து இட்ஸ் அ வெரி பிக் டீச்சர் ஐ வுட் சே. யா. அண்ட் இன்னொரு கொஷன், உங்களுக்கும் சிந்து அக்காக்கும் ஏதாவது ஒரு பர்சனல் டிஸ்பியூட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஹவு வுட் யூ டேக்கிள் இட்? அண்ட் ஏதாவது ஒரு சஜஷன் இஃப் யூ வாண்ட் டு டெல் இட் டு த ஆடியன்ஸ், வாட் வுட் யூ சே? ஸோ நிறைய வரும். வென் யூ ரியலி லவ் சம்படி, ரொம்ப ஒருத்தவங்களுக்கு நம்ம விரும்பணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் தில் கம் இஸ் சண்டை, ஃபைட், நோ மேட்டர் வாட். அண்ட் it is always about a proper argument. Okay, proper argument, you know, I'm putting the words rightly. Argument is natural, but when you have a proper argument is when you know you want both of you to win. Adan goal, end goal is peace appdin vechittu the art of not taking things personal is what matters. Okay va, ultimate adha. பர்சனலாக ஒருத்தங்க சொல்கிறோம் உடனே வந்து அப்படின்னு ஆகாமல், ஓகே சொல்கிறாங்க, when somebody says I'm bleeding, one of the two people, it doesn't mean you stab them. True. Okay, but still they're bleeding. செமையா சொன்னீங்க ஆக்சுவலி. இல்லையா? அந்த வலி உண்மை, எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். I might not be the person who stabbed her, but she's bleeding. Why are you bleedingங்கிற பாயிண்ட்டுக்கு போனாலே புரிஞ்சிடும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வாட் இஸ் ஹர்ட்டிங் யூ அப்படின்ற क्वेश्चन கரெக்ட்டா? ஸோ அது ரூட் வந்து இருக்கும், நீ காரணம் ப்ளீடே ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு பர்சனலாக வந்து how can you bleed when I love you so much நினச்சாலே தப்பு தான். you're bleeding, I understand, why are you bleeding, what happened அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போகணுங்கிறது ஒன்று. To listen without the pressure to reply is the most important thing in the அதை எப்படி relationship. கல்டிவேட் பண்ணுங்க? அப்படி தான் பண்ணணும். How do you grow a plant? ஓகே. How do you grow a plant? ஓகே. By watering. How do you listen? By listening. That is all. There is no shortcut. It is not even எதுகை மோனை. ஒருத்தங்க கிட்ட நம்ம வந்து கவனிக்கும் பொழுது
நம்ம ஒன்று சொல்லணுங்கிற இன்டென்ஷனோட இல்லாமல் கவனிச்சாலே நிறைய விஷயம் மாறும். அதை நான் பண்ணியிருக்கேன், சிந்து பண்ணியிருக்காங்க, பண்ணாமல் இருந்திருக்கோம். ஸோ அதனால் புரிஞ்ச விஷயம் அது. இது வந்து அனுபவத்தால் வந்து உண்மை தான். நாட் அ டெக்னிக் ஒரு ஹேக், பட் that's what I told you. You have to go through something to understand what it takes to not again go through something. பட் டு யூ கைஸ் ஹேவ் எனி பவுண்டரிஸ்? நாங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் இந்த விஷயம்லாம் நோ, நாங்கள் இந்த லெவலுக்கு நாங்கள் போக மாட்டோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? So boundary is a beautiful word. நான் அப்பயே சொன்ன மாதிரி life becomes complete when you draw a circle. Um, when you know that you're right, but you're still not being understood, you're still being accused, you can also draw a boundary where let this time pass. This is not the right time to talk or argue or Okay. fight. That's a boundary. So நிறைய இடத்துல வந்து when one of us feel that we are sorted, I'm not talking about being right. It's very speculative perspective சார்ந்தது. Between Prem and Sindhu, when one of us feel that we are clear in what we know, and when we also know the other person is doing the wrong thing or actually venting out, one has to stay calm. ஓகே. And a lot of times, silence speaks louder than words. ஓகே. Silence solves a lot of things. So it can be acceptance, it can be tolerance, it can be indifference also, you know. But ultimately, when you know that இல்லை இந்த இடத்துல எனக்கு தெரியும், பட் இப்போது இதை நம்ம பேச முடியாதுங்கும் பொழுது, there is no point in proving something when you can achieve more by accepting. So you can achieve more by accepting than by proving. ஏன்னா வந்து very short life, திவ்யா, very short life, as far as we know, it's only one life. யா. அதில் போகிறோம் வரோம் அப்படியே போகுது. That's why we started this talk with the song. நல்லா இருக்கோ இல்லையா பாடலாம். ஃபர்ஸ்ட் திங், ஹாப்பியாக இருந்தால் பாடலாம், கவலையாக இருந்தால் பாடலாம். நோ மேட்டர் வாட், திஸ் மொமெண்ட் இப்போது நம்ம எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறோம், எவ்வளோ ஜாலியாக இருக்கோம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஒரிங் அட் ஆல். ஒரிங்கிற பாயிண்ட் வந்து இட் வில் டேக் சம் டைம். கஷ்டமாக இருக்குது, ஹவு கேன் யூ பி ஹாப்பி அப்படின்னா இருக்கலாம். கஷ்டமாக இருக்குங்கிறத வந்து உள்ளே இருந்தால் கஷ்டம், வெளியிருந்து பார்த்தோன்னா இட்ஸ் ட்ராமா. சார்லி சாப்ளின் கோட் இருக்கு, ஃபேமஸ் கோட் அது. லைஃப் இஸ் a tragedy up close. ஓகே. And it's a comedy when seen from far. வெரி ட்ரூ. No matter what. சார்லி சாப்ளின். பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும், நம்ம உள்ளே இருந்தால் கடியாக இருக்கும். தூரமாக போய் பாருங்க, என்னடா இதுக்கு சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பேலன்ஸ் தான். ஏன்னா அதுதான் அழகும் கூட இல்லை. ஆமாம். அப்படியே ஒரே மாதிரி இப்படியே போயிட்டே இருந்தேன்னா இட்ஸ் லைக் தெர் இஸ் நோ பியூட்டி இன் தட். யா. ஓகே. வாட் இஸ் யோர் டேக் ஆன் தெரப்பி? ஐ வாண்டட் டு பேட்லி பிரேக் திஸ் அவுட். எல்லா தமிழ் மூவிஸ்லேயும், நான் எல்லான்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா தமிழ் மூவிஸ்லேயுமே வந்து யூஸ்வலி ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட்னா தே எய்தர் ஃபாலோ இன் லவ் வித் த பர்சன் ஹூ கம்ஸ் ஃபார் த தெரப்பி, தே லீவ் த ப்ராக்டிஸ் அண்ட் தென் தே கோ ஆஃப். அப்படி இல்லைன்னா ஐ மீன் தேல் பி காட், இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் நிறைய ஆடியன்ஸ் வந்து தே வாட்ச் மூவிஸ் ராதர் தேன் தீஸ் பாட்காஸ்ட், டாக்குமெண்ட்ரிஸ், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விட இதுதான் வந்து பீப்புளை போய் ஆடுற பெரிய மீடியம். அப்படி இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி மிஸ்கம்யூனிகேட்டிங், நோ? அண்ட் இது இஸ் ஃபார்மிங் ஸ்டிக்மா ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். நிறைய ஸ்டீரியோ டைப்பு. தெரப்பி போறியா அப்படின்னாலே ஒன்று என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பெரிய அவங்களுக்கு ஏதாவது வந்து ரொம்ப பெரிய மென்டல் டிஸார்டர், இல்னஸ் இருந்தால் தான் வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட், இல்னஸ் டிஸார்டர் இருக்கவங்க மட்டும்தான் வராங்கன்னா இல்லை. தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் இன் தென் டெல்லிங் இட்ஸ் லைக் எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் ப்ராப்ளம் இருக்குது, டெசிஷன் மேக்கிங்கில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன், எனக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் நான் தான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது, ஐ வாண்ட் டு கரெக்ட் மை செல்ஃப். அண்ட் எனக்கு இந்த தெரப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கு. நான் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என்னோட க்ளோஸ் ஃபேமிலி கிட்ட என்னால் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஐம் கம்மிங் அண்ட் டாக்கிங் டு சம்மன் டு கெட் அ தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் ஐ கேனாட் கோ ரேண்ட் திஸ் டு எனிபடி. நான் வெண்ட் அவுட் பண்ணால் ஐம் ஃபீலிங் பெட்டர். இப்படி வரவங்க ஜாஸ்தி. அண்ட் இது வந்து வைடரான ஆடியன்ஸ்க்கு புரிய மாட்டேங்குது. ஸோ தேசே தெரப்பி போகிற, தெரப்பி எல்லாம் போறியா? ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணாது வேறு யார் சால்வ் பண்ண போகிறா உனக்கு? இல்லைனா வந்து 2 பெகு போடு, நீ சரியாயிருவேன். So that is the common things that we see in a daily basis. So what is your take on therapy and what would you suggest? So I see therapy as an open space. Okay. So as you rightly pointed out,
மோஸ்ட்லி நான் தெரப்பி போனதில்லை. பட் ஆனால் ஐ ஹவ் சீன் பீப்புள் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோ த்ரூ. அண்ட் மை குட் ஃப்ரெண்ட் பூஜா, த லவ் ஹோப் கம்பெனின்னு ஒன்று ரன் பண்ணிருக்காங்க. பூஜா ஸ்ரீனிவாஸ். யா. ஸோ அவங்களுடைய வேர்ல்டையும் பார்த்துருக்கேன். பீப்புள் ஹூ கிவ், பீப்புள் ஹூ டேக் ரெண்டுமே பார்த்துருக்கேன். எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஒரு எல்லாத்துக்குமே வி சர்ச் ஃபார் இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ். ஒரு பிரச்சனைனா உடனே எனக்கு மருந்து வேணும்னு நினைக்கிறோம். அடிபட்டால் உடனே என்ன மருந்து, உடம்பு சரியில்லை உடனே என்ன மருந்து நினைக்கும் பொழுது, ரியாலிட்டியில் வந்து இந்த ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தோடைய டிபேட்டே இப்போ நிறைய மாறி இருக்கு, முன்னாடி விட நிறைய மாறி இருக்கு. ஸோ கேன் திவ்யா பி இன் எல் ஸ்டுடியோ ரைட் நவ், ஆல்சோ பி இன் அண்ணா நகர், ஆல்சோ பி இன் பெசன் நகர்னா முடியுமா? ஃபிசிக்கலி முடியாது. பட் மென்டலி ஐ கேன். நீட் நாட் பி, பட் வி ஆர். எல்லாருமே அப்படி தான். ஸோ நான் சொன்னதெல்லாம் ஹாப்பி பிளேசஸ், பெசன் நகர் அண்ணா நகர்லாம் ஓகே. பட் ஒரு வரி, ஒரு ரிக்ரெட், ஒரு ட்ராமா, ஹியூமன் கர்ஸ் ஆர் பிளெஸிங் வி ரிமெம்பர். அன்லைக் அனிமல்ஸ் வி ரிமெம்பர். நம்ம கூடயே அந்த அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் பொழுது there is only so much you can forget and forgive. Things that hit you will come with you for a long time. அப்படிங்கிற பாயிண்டில் வந்து to talk, to open up and to be listened to is a blessing, is what I felt. Fortunately I've had it with people, with Sindhu mostly, and with few external people. To be listened to without judgments அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சொன்னால் புரியாது, அதை கோத்ரூ பண்ணுறவங்களுக்கு புரியும் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா இட்ஸ் வெரி பர்சனல். நீங்கள் கோத்ரூ பண்ணுற உலகம், வாழ்க்கை வேறு, மற்ற உலகம் வேறு, வாட் எவர் யூ ரீட் சி எல்லாமே வேறு. டு கோ டு அ ப்ரொஃபஷ்னல், when I say professional, they trained, they are equipped to understand. It takes a lot to listen to you more than suggesting you என்ன பண்ணணும். That comes and through it's time. not a free flow of thoughts. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி, என்னோட ஃபேமிலி கிட்ட பேசுகிற மாதிரி ஐ கேனாட் கோ அண்ட் டாக் டு அ பர்சன் யூஸ் இன் தெரப்பி. ஒரு வார்த்தையும் நான் சூஸ் பண்ணி பேசணும். அண்ட் நான் சொல்கிற ஏதாவது ஒரு வார்த்தை இட் மை ட்ராமடைஸ் them for 10 years later, 15 years later. ஸோ that is why I would say, சும்மா நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, ஒருத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு போகிறீங்க. அண்ட் இட்ஸ் நாட் அப்படியே. நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி, உங்களோட தரப்படும் நியாயத்தை சொல்லுங்கள், உங்களோட. இட்ஸ் நாட் லைக் தட். இஃப் யூ கம், அதாவது ஒருத்தனுடைய கஷ்டத்தை எல்லாம் உட்காந்து கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை இப்போது. உங்களோட ஏதாவது கொட்டிட்டிங்கனாலே நீங்கள் 50% வந்து யூ ஆர் ஆல் ரைட். ஐடியலி வந்து என்னென்னா, ஐடியலி எவ்ரிபடி நோஸ் த ஆன்சர்ஸ். இட் இஸ் மோர் அபவுட் ensuring, assuring, reassuring that okay, this is the right thing to doங்கிற மாதிரி வரும். It's more about having a wall where you can bounce the ball. And it's not easy to be a wall where you can be a wall, you can accept whatever is being bounced at you. It is not easy to be a therapist, to listen to real life, real problems, real pain and still be neutral. It's not easy. It's what I feel. And the point is very essential to have that unconditional space la. Because I don't think anything is unconditional. எல்லாமே especially loveல relationshipல வந்து we all talk about being unconditional சொல்றோம். But that's not end of the day it's conditional. Is it mutual is the only thing we asked. இல்லையா? அப்படிங்கும்போது pain is very personal. You can never feel pain mutual. So that is where people should have a space, open space, where they can open up, where they can be listened to, where they can assure themselves of what they already know and also get a different perspective. இதெல்லாம் தான் ஐ திங்க் தெரப்பி. ஸோ கை விழிச்சா டாக்டர்கிட்ட போகிறோம், கால் விழிச்சா போகிறோம். அப்படிங்கும்போது மனசு விழிச்சா தனியாக உட்காந்துக்குவோம். as you told, no, we talk to friends, we take 1 or 2 pics, illa we run away, we try to escape them. To face, we need a companion. It's beautiful when you have a person professionally assisting you. So I feel that's an open space, and the free space ரொம்ப ரொம்ப முக்கியம். I'm happy it's picking up right now. I know a lot of people in the எல்லா ரீல்ஸ் பார்த்துட்டு இல்லை மூவி பார்த்துட்டு சோலோ ட்ரிப்ஸ் போகணும் அப்படின்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு. சோலோ ட்ரிப்ஸ் doesn't work for everybody. ஒரு சிலருக்கு they enjoy going it as a group. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் சோலோ ட்ரிப் போனேன், செம்ம போரு, அங்கே ஒன்றுமே இல்லை, அப்புறம் எனக்கு அங்கே லாங்குவேஜுக்காக நான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி எனக்கு திரும்பி வரும்போது
எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேகேஜ் சேர்த்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இட் டிட் நாட் ரெஸ்கியூ மீ ஃப்ரம் எனி ஆஃப் மை டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு. பட் அந்த மாதிரி மேட்ரு யாரும் பெருசாக பேசுறது இல்லை வெளியில். ஸோ பீப்புள் ஆர் நாட் அவேர். யா. ஸோ வெரி சப்ஜெக்டிவ் திவ்யா. somebody would want company. Somebody would want company to feel better. Yeah. I cannot ask them to go alone. சொல்ல முடியாது. Somebody would want to be alone. Yeah. இல்லையா? It's very subjective. And we can never generalize pain. ஸோ யா, ஒரு சிலருக்கு தே கோ ஆன் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அலோன். ஒரு சிலருக்கு தே கோ வித் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு தே ஹாவ் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் வித் ஹோம் தே கேன் ஸ்பெண்ட் தட் ப்ரைவேட் டைம் அலோன் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் தே லிசன் டு மியூசிக், ஒரு சிலர் ஜிம் போவாங்க. அந்த மாதிரி பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அண்ட் வேஸ் டு கோ த்ரூ திங்ஸ். அவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படின்னா இட் டசன்ட் ஒர்க் தட் வே. அண்ட் பீப்புள் ஹாவ் டு பி ரியலி மைண்ட்ஃபுல் அபவுட் இட். அது ஒரு விஷயம். அண்ட் ஃபைனல் கொஷன், what is one piece of advice that you'll give to your younger self? No advice actually. No advice. Go through what you go through. There is never a point where you can learn by looking forward. It is always about looking behind and learning what you can do better. Okay. You go through what you go through. Every single person expects an ideal life without pain, without regrets. But end of the day, நம்ம என்ன லைஃப் வாழ்கிறோமோ அதுக்குள்ளே கோத்ரூ பண்ணால் மட்டும்தான் வாட் எவர் பாயிண்ட். மோஸ்ட்லி எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா வந்து எப்போ ராசிபிலன்னு பார்ப்போம்னா எனக்கு டைம் சரியாக போகலான்னு பார்ப்போம். பட் இப்போ என்ன போதோ அது போயிட்டுருக்கு. யூஆர் ஹேவிங் குட் டைம், இதுவும் கடந்து போகும். We cannot change things, we can change the way we respond. யூஆர் ஹேவிங் எ பேட் டைம், இதுவும் கடந்து போகும். எல்லாமே கடந்து போகும். அப்படிங்கும் பொழுது are you being here? நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்க போகும் பொழுது நம்ம படம் பார்க்குறத விட என்ன படம்ங்கிறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். த ஆர்ட் ஆஃப் ஹேவிங் ஓப்பன் டேப்ஸ், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு படத்தை முழுசாக பார்த்தோம்னா தான் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். we have enough time to watch all the films in life. ப்ரெஷரே இல்லாமல் கார்படியம் சீஸ் த மொமெண்ட், இப்போது இங்கே வாழணுங்கிற ஒரு பாயிண்ட் தான். ஸோ அப்படியும் கூட சொல்லலாம். பின்னாடி போனோம் அப்படின்னா எங்கள் செல்ஃபுக்கு வந்து இங்கே இங்கே முழுசாக இதை பண்ணு அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும்தான் எனக்கு தோணும். ஓகே. ஸோ மற்றதெல்லாம் வந்து வர்றது வரும். ஓகே. எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது தான் உண்மையா. ஓகே, that is it Anna. Actually I have one token of love for you. So yeah, this is a book. I know you have written a book and you're a book person தெரியும் எனக்கு. And I was praying கடவுளே இந்த புக் மட்டும் ப்ரே பண்ணாக்கிட்டு இருக்கவே கூடாது அப்படின்னுட்டு. So this is for you. Thank you so much for coming. Thank you so much. Nothing like a book to give to a person. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப essential. Thank you so much. No. First time நான் இந்த புக் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். Okay. குட் வைப்ஸ் குட் லைஃப் அப்படிங்கிறது தான், எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து மனசார சொல்கிறேன், தெர் ஆர் டேஸ் எனக்கு வந்து ஒரு ரேண்டம் நார்மல் டேவாக போராக போகும்போது தெர் ஆர் டேஸ் நான் உங்களோட ஸ்டோரி பார்த்துட்டு அப்பா அப்படியே ஃப்ரெஷ்ஷாலாம் நான் ஃபீல் ஆயிருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் யூ மேக் இம்பேக்ட்ஸ் இன் ஃபியூ பீப்புள்ஸ் லைஃப் அண்ட் அதில் நானும் ஒன்று. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். Thank you so much. It is more about being a lamp and creating that light for that circle around you, more than about being the sun and being that shine for everybody. ஸோ எல்லாருமே வந்து ஒரு விளக்காக இருக்க ஆசைப்பட்டோனாலே அதில் இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும். புரியுது. ஸோ we can all be lamps and give light to people around us அப்படிங்கிற பாயிண்ட் தான். புரியுது. So thank you so much for taking this point, this moment to converse. In a world ruled by questions and answers, this is a point where we converse. உரையாடல் அழகு, இந்த கணம் அழகு. நன்றி. தேங்க்யூ.